2023 476 இலங்கை பணியாளர்கள் வெளிநாடுகளில் மரணம். வெளியான தகவல். அறகலைய போராட்டத்தின் பின் ஓடுவதற்கு நாடு இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவரே பசில் ராஜபக்ச. ராமலிங்கம் சந்திரசேகரன் கருத்து. யாழ் நாவற்குழியில் மீட்கப்பட்ட கைக்குண்டால் பதற்ற நிலை. தடை விதிக்கும் அதிகாரம் மாகாண ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டது. வந்துள்ள தகவல். பட்வரி செலுத்தாத பணிப்பாளர் இருவருக்கு நாட்டை விட்டு வெளியேற தடை. ஒரே சீனா கொள்கையை ஆதரிக்கிறோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 55வது அமர்வில் இலங்கை அறிவிப்பு. வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற இளைஞர்களில் 476 பேர் 2023 ஆண்டு உயிரிழந்துள்ளனர். பல்வேறு நாடுகளில் வசித்து வந்த இவர்கள் பல்வேறு காரணங்களினால் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 366 பேர் இயற்கை காரணங்களினால் உயிரிழந்துள்ளனர். 36 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதுடன் 34 பேர் வாகன விபத்துக்களினால் உயிரிழந்துள்ளனர். ஏனைய காரணங்களினால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. 10 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்சவின் வருகை மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் நாட்டில் பசில் ராஜபக்ச என்பவர் கடந்த காலங்களில் எமது நாட்டில் அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, 2022 ஆண்டு நடைபெற்ற அறகலைய போராட்டத்தின் பின் ஓடுவதற்கு நாடு இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவரே பசில் ராஜபக்ச என தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பசில் ராஜபக்சனுடைய வருகை மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விடயமாகும். ஏனென்றால் இந்த நாட்டில் அவ்வாறு இந்த பசில் ராஜபக்ச என்பவர் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, 2022 ஆண்டு நடைபெற்ற கோல்பேஸ் போராட்டத்துக்கு பிறகு ஓடுவதற்கு நாடு இல்லாமல் நாதியற்ற நிலையில் இருந்த நபர் என்றால் வேறு யாருமல்ல இந்த பசில் ராஜபக்சவா. இதே இன்றைக்கு அவரை அனைவரும் வரவேற்பதற்காக சென்றிருக்கின்ற விமான நிலையத்தில் விமானங்கள் நில்லாது விமான நிலையத்தில் அங்கு இங்கு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நபர் என்றால் வேறு யாருமல்ல இந்த பசில் ராஜபக்சவா. தாங்களுடைய அரசாங்கம் தோல்வி அடைந்த அடுத்த நிமிடமே நாட்டை விட்டு ஓடிய நபர் வேறு யாருமல்ல பசில் ராஜபக்சவா. அதனால் இந்த பசில் ராஜபக்சவின் மீள் வருகையின் காரணமாக நாட்டுக்கு நடக்க போகின்ற நல்ல விடயங்கள் எதுவுமே கிடையாது. என்றால் இவர்கள் நாட்டை நாசமாக்கியவர்கள். இதை நான் சொல்லவில்லை, இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றமே கூறியிருக்கின்றது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் வேறு யாருமல்ல பசில் மைந்த கோட்டாபே ராஜபக்சவாகும். இது நீதிமன்றத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பொருளாதார கொலையாளிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல இந்த பசில் ராஜபக்சவா. அவருக்கு இந்த பசில் ராஜபக்சவின் நாடகம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, இவர் விளையாண்ட கடந்த காலங்களில் விளையாண்ட விளையாட்டு இனியும் செல்லுபடி ஆகாது. இது பசில் ராஜபக்சவினுடைய கடைசி தேர்தலாக இருக்கலாம், ராஜபக்சாக்களுக்கு இறுதி தேர்தலாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காக்களுக்கு இறுதி தேர்தல் மாத்திரமல்ல, இவர்கள் இறுதியாக மக்கள் மத்தியில் சென்று எதிர்காலத்தில் மக்கள் தீர்ப்பின் முன்னால் இவர்கள் சிறைக்கு சென்று கம்பி எண்ண வேண்டிய நபர்களாகும். ஏனென்றால் அந்த அளவுக்கு எமது நாட்டை நாசமாக்கியவர்கள், எமது நாட்டை கடன் பொறியில் தள்ளியவர்கள், எங்கள் நாட்டில் இருக்கின்ற இனவாதத்தை தூண்டியவர்கள். 2019 ஆண்டு தேர்தலின் போது எல்லா வகையான இனவாதங்களையும் ஏவி விட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இனவாதம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அது மாத்திரமல்ல பல்வேறு விதமான சித்து விளையாட்டுக்களை விளையாட்டு
கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் வென்றவர்களாக. தேர்தலில் வென்று 2 வருடங்கள் ஓடவில்லை, இவர்கள் நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடினார். நாட்டின் நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ச ஓடுவதற்கு நாடு இல்லாமல் ஒவ்வொரு விமான நிலையங்கள் சுற்றி திரிந்த நாடோடியாக நாதியற்றவர்களாக இருந்தவர்கள். மஹிந்த ராஜபக்சாவை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ச திருகோணமலை துறைமுகத்திற்கு அங்கே இருக்கின்ற இராணுவ முகாமுக்கு சென்று மறைந்து வாழ்ந்தவர், இருட்டு குகையில் வாழ்ந்தவர்கள். அந்த அளவுக்கு இந்த ராஜபக்சாக்களை மக்கள் வெறுத்தொதுக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய வருகையின் மூலமாக நடக்கப் போவது எதுவுமே கிடையாது. இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்று தீர்மானித்து விட்டார்கள், அடுத்த தேர்தலிலே இந்த 76 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு. அந்த முற்றுப்புள்ளி வைக்கின்ற பொழுது இந்த நாட்டை நாசமாக்கிய, இந்த நாட்டை கொள்ளையடித்த, எமது சொத்துக்களை சூறையாடிய, எமது வளங்களை தாரை வார்த்த நபர்களில் பிரதான நபர் வேறு யாருமல்ல, பசில் ராஜபக்ச. அது மாத்திரமல்ல, இவர் மீதாக இருக்கின்ற வழக்குகள் எடுத்து பார்க்கின்ற போது, இவர் செய்திருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடிகளை எதிர்பார்க்கின்ற போது, இவர் திருடி இருப்பது யாருடைய காசும் அல்ல, மக்களுடைய காசு, மக்களுடைய பணம். அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடைய மக்களுடைய ஆட்சி உருவாக போகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி என்பது, தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி என்பது மக்களுடைய ஜனாதிபதி, மக்களுடைய ஆட்சியை. அப்போ அந்த மக்களுடைய ஆட்சியின் கீழ் இவர்கள் நிச்சயமாக திருடிய பணத்திற்கு, நாட்டை நாசமாக்கியவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த ராஜபக்சாக்களாகும். ஆகவே இலங்கையில் இருக்கின்ற, தென் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்கள் இன்றைக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒன்றில், ராஜபக்சாக்களுக்கு இனி சவக்குழி நோண்டி அவர்களை புதைப்பதற்கு மாத்திரமே இருக்கின்றது. அரசியல் ரீதியாக அவருடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் தயாராகி வருகின்றார்கள். அதே போன்று 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய ரணில் ராஜபக்சாக்கள், சஜித் பிரேமதாசாக்கள் அனைவரையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டம் ஒரே குழியில் போட்டு அரசியல் ரீதியாக புதைப்பதற்கு மக்கள் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். யாழில் கட்டிடம் அமைப்பதற்கு நேற்றைய தினம் கிடங்கு வெட்டிய போது கைக்குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவது, யாழ் நாவற்குழியில் அமைந்துள்ள திருவாசக அரண்மனையில் புதிய கட்டிடம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய நிலத்தை தோண்டிய போது நிலத்தின் கீழ் கைக்குண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சாவச்சேரி போலீசாருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதியில் மேலும் குண்டுகள் எதுவும் இருக்கலாம் என்ற அச்சம் காரணமாக நிலத்தை தோண்டும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவிப்பதன் மூலம் எந்தவொரு பயனும் இல்லாத காரணத்தினால் நீதிபதி சரவணராஜாவை தொடர்ந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் முக்கிய போலீஸ் அதிகாரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் MM நிலாம்டின் தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வில் பொறுப்பில் இருந்த முக்கிய போலீஸ் அதிகாரி துமிந்த ஜெயதிலக பாதாள குழுக்களின் மரண அச்சுறுத்தல் காரணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு தப்பியோடிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது, பாதாள குழுக்களின் அச்சுறுத்தல் காரணமாக போலீஸ் அதிகாரி துமிந்த ஜெயதிலக நாட்டை விட்டு வெளியேறி பிரான்ஸ் சென்றுள்ள நிலையில் அவரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு துப்பாக்கியினால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் JVP எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்குமானால் முதலில் கைது செய்யப்படுவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் மற்றும் பாடசாலை வளாகங்களை அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்த தடை விதிக்கும் அதிகாரத்தை மாகாண ஆளுநர்களுக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
பாடசாலை மற்றும் பாடசாலை வளாகங்களில் அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றினை கருத்தில் கொண்டு குறித்த பகுதிகளில் கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதனை தடை செய்வதற்கு மாகாண ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்குவதற்காக ஜனாதிபதி யோசனை சமர்ப்பித்தார். இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் திடீரென முடங்கிய சமூக வலைதளங்கள் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் மெசஞ்சர் ஆகிய சமூக வலைதள செயலிகள் நேற்றிரவு திடீரென முடக்கத்தை சந்தித்தது. இந்த நிலையில் செயலிழந்தமைக்கான முழுமையான காரணம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இன்னும் பல நாடுகளில் இன்னும் சேவை வழமைக்கு திரும்பவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் 73வது ஆண்டு நிறைவையொட்டி யாழ் முற்றவெளியில் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் விழா இடம்பெற உள்ளதாக இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேற்குறித்த விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது, இலங்கை விமானப்படையின் 73 வருடகால வரலாற்றை கடந்து வந்ததை இட்டு நான் பெருமை அடைகிறேன். ரோயல் விமானப்படையாக ஆரம்பிக்கப்பட்ட எமது விமானப்படை ஆரம்ப உறுப்பினர்களாக 6 உத்தியோகத்தர்களையும் ஏனைய தரத்திலான 24 உத்தியோகத்தர்களையும் கொண்டதாக இருந்தது. தற்போது நமக்கு சுமார் 20 பிராந்திய கிளைகள் காணப்படுவதுடன் அதற்கு மேலாக 73 தொழில்வாண்மை பிரிவுகள் காணப்படுகின்றது. கல்வி மற்றும் சமூக சேவை வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து 73வது ஆண்டு விழாவை கௌரவமான முறையில் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் கல்வி அமைச்சின் அங்கீகாரத்துடன் வடமாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 73 பாடசாலைகளில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி வேலை திட்டங்களும், வடக்குக்கு என்னால் புத்தகம் என்ற வேலை திட்டத்தின் கீழ் 73,000 தமிழ் ஆங்கில மொழி புத்தகங்களும் 73,000 மரக்கன்றுகளும் நடப்பட உள்ளது. மேலும் வடமாகாணத்தின் தள புனரமைப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிலையில் பிரிவினைகளுடன் நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது. ஆகவே நாட்டின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு நாம் எங்களது சக்தியை பயன்படுத்துவதோடு நாட்டு மக்களிடையே இன ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நமது பங்களிப்பை வழங்குவதோடு சமூக அபிவிருத்தியையும் ஏற்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரே சீன கொள்கைக்கு தாம் ஆதரவளிப்பதாகவும் மனித உரிமைகள் சார் விவகாரங்களை கையாள்வதில் சீனா வழங்கி வரும் ஒத்துழைப்பை பெரிதும் வரவேற்பதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 55வது அமர்வில் இலங்கை ஆரம்பித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கின் வாய்மொழி மூல அறிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை வாசிக்கப்பட்டது. அத்தோடு உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு அன்றைய தினமே ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி கிமாலி அருண்திலக்கவினால் பதில் வழங்கப்பட்டது. இலங்கை விவகாரத்தை பொறுத்தமட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பொருத்தமற்ற நடவடிக்கைகள் எவ்வகையிலும் பயன் தராது. எனவே இலங்கை தொடர்பில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முற்றாக நிராகரிக்கும் அதே வேளை எமது நாட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடியதும் ஏற்புடையதுமான பேரவையின் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். மேலும் நாம் ஒரே சீன கொள்கைக்கு ஆதரவளிப்பதுடன் மனித உரிமைகள் சார் விவகாரங்களை கையாள்வதில் சீனா வழங்கி வரும் ஒத்துழைப்பை பெரிதும் வரவேற்கின்றோம். அத்தோடு இறையாண்மையுடைய எந்தவொரு நாட்டினதும் உள்ளக விவகாரங்களில் பிற தரப்பினரால் ஏற்படுத்தப்படும் தலையீடுகளை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளவோ முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்.